பக்திகள் சேனலுக்கு வணக்கத்தை கூறி அடுத்து நாம் சந்தோஷமா பார்ப்பது துலாம். எந்த வேலை இருந்தாலும் சரி, தான் வேலை உண்டு தான் உண்டு. இதுதான் துலாம்னுடைய கணக்கு. யார் எங்க போனாலும் சரி, தன்னுடைய முதுகுல ஏறி அவர் போய் வெற்றி அடைஞ்சிருவார். செய்யும் தொழில் தெய்வமா இருப்பார். தனக்கு செய்த தவறை தான் செய்தாலும் சரி, துணைவி செஞ்சாலும் சரி, குழந்தைகள் செஞ்சாலும் சரி, இல்ல அலுவலகத்துல எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு வேலைக்கும் தப்பு பண்ண மாட்டார். தப்பு பண்றவங்களை தண்டிக்கவும் மனசு வராது. அவன் போயிட்டு போறான், அதுவும் அவனுக்கு அனுபவிச்சுட்டு போறான் அப்படின்னு வரக்கூடிய குணம் துலாமுக்கு உண்டு. அப்ப துலாமுக்கு கண்டிப்பாக முதல்ல இருக்கிற 6 மாசம் பார்த்தீங்களா, ஜனவரில இருந்தே உங்களை பார்க்குறாரு. முதல்ல ஜனவரில இருந்தே 5ஆம் வரை உங்களை பார்த்துறாரு. இதை விட இன்னும் உங்களுக்கு சிறப்பு வேணும். அது பொருளாதாரம், பட்டம், பதவி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், கல்வி, கல்யாண வரம், குழந்தை வரம் எல்லாமே கிடைக்கும். இந்த 5 மாசத்துக்குள்ள இன்னும் சிறப்பா பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியும். முதல் சுற்றுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, 12 மாசத்துல முதல் சுற்று 5. மிதுனத்துல இருந்து 5ஆம் பறவை துலாம பார்க்குறாரு. அப்ப 5ங்கும் போது குழந்தை பாக்கியம்னாலும் சரி, கல்வி அறிவு, குழந்தைகளுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, நீண்ட நாள் போராடம்லாம் கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு கல்யாண யோகம், கல்யாணம் கண்டிப்பாக முடியும். விவசாயம், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில், இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில், அலங்காரம் சம்பந்தப்பட்ட தொழில், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், எத்தனை தொழில் இருக்குது துலாமுக்கு. ஜட்ஜு சம்பந்தப்பட்டது, பட்டம் பதவி சம்பந்தப்பட்டது, அம்பாசிடர் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்டது. மிதுனம், துலாம், கும்பம் ஒரு முறையாவது வெளிநாடு போயிட்டு வரும். அப்படிப்பட்ட இடம் துலாம். அப்ப கண்டிப்பாக இந்த ஆண்டு முதல்ல இருக்கிற ஒரு 5 மாசம் கூட ஒரு மாசம் சேர்த்துக்கங்க. என்ன காசா பணமா எது ஆரம்பிக்கணும் உடனே ஆரம்பிச்சுக்கோங்க. எந்த நிறுவனம் ஆரம்பிக்கணும், பேர் நல்ல பேர், பேருகளை நல்ல பேரா வைங்க. கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கிறோம், பேர் பெத்த பேரு தாக நீண்டது, நல்ல பேரை வச்சு உங்க வீட்டுல யாருக்கு பாக்கியாதிபதி, யாருக்கு லக்னாதிபதி உச்சம் ஆட்சி, யாரு சுகாதிபதி, 1, 5, 9ல யார் இருக்காங்க, திருகோணாதிபதியில யார் இருக்காங்க, வாழ்க்கையின் தத்துவத்தை கொடுப்பது திருகோணம், வாழ்க்கையை எடுத்து சொல்வது திருகோணம். 1, 5, 9 ஜோதிடத்துறைக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட 1, 5, 9ல யார் இருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணா நீங்க தான் கிங் மேக்கர், நீங்க தான் கிரேட், பெரிய தொழிலதிபரா வரப்போறீங்க. இதை மனசுல வச்சுக்கோங்க. நிச்சயமா என்ன செய்யக்கூடாது, பிறருக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் உங்க வேலையை செய்யறதுக்கு அதோடு பண்ணிக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனம், கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. உங்க வேலைக்கு மட்டும் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க. உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம். இந்த பாதங்கள் தேய்றது, அரிப்பு, இதெல்லாம் ரொம்ப கவனம். இதெல்லாம் கவனமா வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா நிச்சயமாக துலாம் ராசிக்கு முதல்ல இருக்கக்கூடிய 5 மாசம் மகத்தான வெற்றி மாசமாக மாறும் இந்த ஆண்டு 2026. அதனால 50% உங்களுக்கு துலாம் ராசிக்கு 50% ஹயக்கிரீவர் வழிபாடு, ஹயக்கிரீவர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சுவாங்க. லட்சுமி நரசிம்மர், ஹயக்கிரீவர் இதெல்லாம் பேசும் தெய்வமா இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் பேசும் தெய்வமா இருக்கக்கூடியவங்க. சுந்தரகாண்டத்துல 4வது சர்க்கம், சுந்தரகாண்டத்தில் எதை வேணாலும் படிக்கலாம். துலாம் ராசினியர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. சனி உச்சம், பரம்பொருள், தர்மாதிபதி, நீதிபதி உச்சம். சனி சொல்ற நீதிபதி உச்சம், அவர் அப்படித்தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் ராசிக்கு நிச்சயமாக 9க்கு வர்றாரு, அடுத்து 10க்கும் வர்றாரு. பாருங்க, ஒரு ராசிக்கு 7, 8, 9, 10க்கும் வர்றாரு, அடுத்து 11க்கு வர்றாரு. அப்ப குரு இந்த ஆண்டு குருனுடைய கடாட்சம் எல்லோருக்கும் உண்டு. வாழ்த்துக்கள்.